நாள்பட்ட கரையா இருந்தாலும் சரி, உங்க துணியில எந்த கரையா இருந்தாலுமே சரிங்க. நம்ம இந்த லிக்விட ஸ்ப்ரே பண்ணா போதும். நமக்கு சூப்பரா கிளீன் ஆகி வருது. கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. இது கூடயே வந்து கிச்சன் டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். வணக்கம், இது உங்கள் ஆர்எஸ்டி ஹெல்த் கிச்சன். யாராவது என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது மாதிரி புதுசா நம்ம செருப்பு வாங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, கால்ல நமக்கு சிலருக்கு புண்ணு வருங்க. அது நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்டே வந்து இது மாதிரி வேஸ்லினை எங்க உங்களுக்கு பட்டா உங்களுக்கு அந்த ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் ஆகுமோ அங்க நீங்க இந்த வேஸ்லினை இது மாதிரி தடவிக்கோங்க. தடவிட்டு நீங்க போடும் போதெல்லாம் இது மாதிரி தடவிட்டு நீங்க போடும்போது நமக்கு அந்த ஸ்கின் எந்த டேமேஜும் ஆகாது. நமக்கு செருப்பு நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பா இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா சால்ட் பேப்பர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது உப்பு காகிதம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சவுத்துலனா வந்து பெயிண்ட் அடிக்கும் போதுக்கு முன்னாடி நல்லா ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிப்பாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ற எமர்ஷன் ஷீட்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது நான் சொல்லியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா மரத்துல செஞ்ச கரண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு சில நேரத்துல இங்க வந்து ஒரு மாதிரி நமக்கு பிசுறு பிசுறா இருக்கும். அதுல நம்ம இந்த ஷீட்டை வச்சு நல்லா தேய்ச்சோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுங்க. கொஞ்சமா நீங்க கட் பண்ணிட்டு இது பாத்தீங்கன்னா 20 இருந்து 40 ரூபாய் தான் ஆகும் இந்த ஷீட்டு. இது நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா நிறைய நமக்கு யூஸ் ஆகுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி பிசுறு இருக்கோ அங்கெல்லாம் நீங்க இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது மாதிரி தேய்ச்சி விடும்போது நமக்கு என்ன ஆகும்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்போ நம்ம கையில பிடிக்கும் போது அதுல இருக்க அந்த பிசுறு வந்து நம்ம கையில வந்து மாட்டாம இருக்குங்க. இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு யூசஸ் இருக்கு. இப்ப பாருங்க, இங்க நமக்கு யூஸ் பண்ணி அந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரி கருமையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட இந்த பேப்பர் வச்சு நீங்க தேய்க்கும் போது நல்லாவே போயிடுங்க. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல இந்த பேப்பர் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டதுக்கு நிறைய யூசஸ் இருக்கு. நான் வந்து நிறைய வீடியோ இதை பத்தி நான் போட்டிருக்கேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுவும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா ஒரு கிளீன் ஆயிடும். எங்கேயுமே அந்த பிசுறுல எதுவுமே இல்லாம நமக்கு இது ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த கரண்டியை யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கத்தி எப்படி ஷார்ப் பண்ணலான்றதை பார்க்கலாங்க. கத்தி ஒண்ணு இல்லை, நம்ம கத்திரிக்கோல் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட நம்ம இதை வச்சு நம்ம ஷார்ப் பண்ணலாம். அதாவது இந்த கத்திரிக்கோல் வச்சு இதை சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு நல்லா அந்த கத்திரிக்கோல் ஷார்ப் ஆகும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சொரப்பு தன்மையா இருக்கும். அப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணும் போது நம்ம கத்திரிக்கோல் பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப் ஆகும். நம்ம வீட்டுல ஒரு கத்திரிக்கோல் அப்படி இல்லை 2 கத்திரிக்கோல் வாங்கினாலே போதுங்க, நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா ஷார்ப்பா நமக்கு கிடைக்கும். இப்போ இதை கத்தி எப்படி ஷார்ப் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸை நீங்க கட் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது பார்த்து நீங்க பண்ணுங்க. கையில நீங்க படாம நீங்க பண்ணுங்க. கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. இது மாதிரி நீங்க திருப்பிக்கோங்க. அதாவது அந்த கருப்பு இருக்கு இல்லையா, அந்த சொரப்பு தன்மை இருக்குல்ல, அதை வந்து மேல வச்சு இந்த கத்தி முனையில நீங்க இது மாதிரி தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி நீங்க பொறுமையா தேய்க்கும் போது நமக்கு அந்த கத்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். இது கத்தி, கத்திரிக்கோல் நம்ம யூஸ் பண்ற எந்த வித, இப்ப நீங்க சில டைம் நீங்க சிலர் வந்து அருவமனை இருக்கு பாத்தீங்களா, அது கூட நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் கூட நீங்க இது மாதிரி ஷார்ப் பண்ணலாங்க. இதுக்காக நம்ம கடையில இதுக்குன்னு தனியா நமக்கு ஷார்ப் பண்றதுக்கும் தனியா நம்ம எக்யூப்மெண்ட் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த ஒரு பேப்பர் இருந்தாலே போதும். இதை வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மாதிரி விளக்குல வந்து நமக்கு என்னதான் நம்ம லிக்விடு அது இதுன்னு போட்டு நம்ம தேய்ச்சாலுமே ஒரு சில நேரத்துல ஒரு மாதிரி ஒரு கருப்பானதோ இல்லைன்னா வந்து அந்த அழுக்கு நமக்கு போகாது. அதையுமே நீங்க இந்த பேப்பர் வச்சு ஃபர்ஸ்ட் விளக்க இது மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னும் போது அதுல இருக்க நாள்பட்ட கரை எதுனாலுமே நமக்கு அழகா போயிடுங்க. இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன விளக்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ அதுல இருக்க நாள்பட்ட கரை எதுனாலுமே நமக்கு ஈஸியாவே நமக்கு போயிடும். இது வந்து சின்ன விளக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய விளக்கா இருந்தாலும் சரி, வேற எந்த கரை எங்க இருந்தாலும் சரிங்க, இந்த பேப்பர் வச்சு நீங்க நல்லா ஒரு தேய்ச்சிட்டு நீங்க கிளீன் பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனல்ல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன். அதையும் வந்து நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா
இது பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட இரும்பு கரை. இந்த கர்ச்சீப் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு இரும்பு பட்டுட்டு அப்படியே நம்ம மடிச்சு வச்சுட்டோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே இரும்பு அதில பட்டு, அ அப்படியே அதாவது துருக்கரை வந்து பட்டு நமக்கு அப்படியே ஒரு அடையாளமா ஆயிடுச்சு. அது எப்படி நம்ம கிளீன் பண்ணலான்றது இன்னைக்கு பார்க்கலாம். இதுல வந்து நான் வந்து கொஞ்சமா லிக்விட் அதாவது நான் லிக்விட் வாஷிங்க்கு யூஸ் பண்ற லிக்விட் சேர்த்துருக்கேன். நீங்க பவுடர் நீங்க வச்சிருந்தாலும் பவுடர் நீங்க சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த லிக்விட் நீங்க சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணி நல்லாவே நம்ம கிளீன் ஆயி வருங்க. இது கொஞ்சம் பெரிய பாட்டில். சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி ரேட்லயே நமக்கு கிடைக்குது. இத நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நாள்பட்ட கரை, இல்ல ரொம்பவும் நமக்கு புடிச்ச துணியில ஏதோ ஒரு கரை பட்டுடுச்சு அப்படின்னும்போது, இந்த லிக்விட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, கைப்படாம நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு அப்படின்னா, கையில நீங்க கிளவுஸ் போட்டுட்டு, நீங்க அந்த லிக்விட யூஸ் பண்ணி பாருங்க. கலர் துணி போடும்போது நீங்க வந்து கொஞ்சம் அந்த கலர் துணியில ஓரமா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. நான் வந்து இந்த கர்ச்சீப் நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த கலரும் போல. இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு துணி ஏதாவது நீங்க பண்றீங்க அப்படின்னும்போது, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்விட போட்டு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுடு தண்ணி ஊத்தி நான் ஊற வச்சிருக்கேன். நல்லா அது ஊறட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. ஊறுனதுமே நமக்கு அந்த அழுக்கெல்லாம் அழகா நமக்கு வந்துருதுங்க. கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் அழுக்கான துணியில இத யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா? அதுல கூட நீங்க வந்து இந்த ஒரு முடி நீங்க போட்டுட்டு துணி துவைச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் வந்து அந்த கரை வந்து ரொம்பவும் எனக்கு நாள்பட்ட கரை அப்படின்றதுனால, நான் இந்த சோப்ப நான் யூஸ் பண்றேன். இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா கடையிலுமே கிடைக்குது. பவர் சோப்பு. இத வச்சு நீங்க தேய்ச்சுக்கோங்க. இது மாரி தேய்க்கும்போது, நமக்கு இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட் குடுக்கும். இப்ப நல்லா தேய்ச்சுட்டு உங்களுக்கு ஆ வாஷ் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பா நீங்க நாள்பட்ட கரை இருந்துச்சு அப்படின்னும்போது, இந்த லிக்விட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஆ இது பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நம்ம யூஸ் பண்ற டைல்ஸு நம்ம யூஸ் பண்ற எங்கேயாவது நமக்கு ரொம்ப அழுக்கு இருக்கு, ஓவரா அழுக்கு இருக்கு அப்படின்னும்போது, அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நல்லாவே ஒரு கிளீனிங் நம்ம பர்ப்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ இந்த லிக்விட் வச்சு உங்க வீட்ல இருக்க டைல்ஸ் ஆகட்டும், நாள்பட்ட கரை எங்கெல்லாம் உங்களுக்கு கிச்சன்ல இருக்க கரையெல்லாம் நம்ம எப்படி எடுக்கலான்றத நான் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கர்ச்சீப் நல்லா நம்ம அலசி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதுல இருக்க கரை பார்த்தீங்கன்னா, நல்லாவே போயிருக்கும். இப்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது நல்லா நீங்க காய வச்சீங்கன்னா, நமக்கு கரைலாம் போயிடுங்க. லைட்டா உங்களுக்கு இருக்குது. இது மாரி நீங்க இன்னும் ஒரு தடவை இன்னும் 2, 3 வாஷ் நீங்க பண்ணும்போது, அதுல இருக்க கரை வந்து நமக்கு கிளீனா நமக்கு போயிடுங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தேடியே வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்டும், ஹைப்பும் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.